நானி சார், நானி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ சார். அந்த கேள்வி, சூர்யா சாட்டர்டே, ஆக்சுவலாக சாட்டர்டே எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். போலீஸ்காரங்களுக்கு டபுள் கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் ஏதாவது சாப்பிட்டு போவோம், அவங்க பிடிச்சி டபுள் வசூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சார், நமக்கு கொண்டாட்டம், போலீஸ்காரங்களுக்கு டபுள் கொண்டாட்டம். இந்த படத்தோட கதையும் அதானே? ஏன்னா நீங்க அவரோட ஷூ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, போலீஸ்காரரோட ஷூவை. அதுதான் கதையா? அதுக்கப்புறம் அவரை ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா? No sir, that's not the story of the film. And this is not that kind of Saturday. This is different kind of Saturday. This Saturday we will all together take money from everyone this month end. அப்புறம் அதே மாதிரி நானி சார், இன்னொரு கேள்வி. போன பிரஸ் மீட் கூட நீங்க வந்து படத்தை போட்டு காட்டுறேன் பிரஸுக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பிரஸ் மீட் மட்டும் வச்சீங்க, படம் போட்டு காட்டல, பிரஸ் ஷோ போடல. இந்த படமாவது எங்களுக்கு போட்டு காட்டுவீங்களா? It didn't happen sir. Yeah. I am so sorry sir. I didn't know this information, but I really told my team. But this film I will cross check also after the release. I'll make sure that the special show happens. Thank you so much sir. சார், அதே இயக்குனருடைய, அதாவது அதே டைரக்டருடைய படத்தில் நடிக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து சார்? Sir, I think when you hear it in Tamil, it will be beautiful. So I want Surya sir to say. About no. Second, you are acting. Yes sir. Yes sir. It is. He's a very talented technician, sir. Extremely talented. And when I did Antes, even till today, I think a lot of messages from Tamil audience also about Ante Sundaraniki, Adide Sundara, it was called in Tamil. And such a talented technician, I always wanted to work with Vivekatri again. And when I heard this idea, I thought this is the film we need to do as our second film. And I think it will be a very, very memorable film. And I'm sure we'll be doing our third film also together very soon. சூர்யா சார், சார் நீங்கள் நடிக்கிற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் இல்லாமல் வந்து எல்லா படமும் வந்து சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். தமிழில் ரெண்டாவது பாயிண்ட் புரியல. தமிழில் சக்ஸஸ் மீட் மேக்ஸிமம் வைக்கும் போது நீங்கள் வர மாட்டீங்க. ஏன் சக்ஸஸ் நோக்கி போகிறதுனால நம்ம சக்ஸஸ் மீட் வரது கிடையாதா? அதுக்கப்புறம் இருங்க சார். அப்புறம் வந்து நடிப்பு அரக்குன்னு சொல்லிட்டு உங்களை வந்து தமிழ்நாட்டில் கூப்பிடுறோம், அங்கே எப்படி கூப்பிடுறாங்க? அங்கே வந்து அதாவது இப்போ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆகலை, பட் ஓடிடிபியில் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ நான் ஒரு மாலுக்கோ இங்கே போனோன்னா, இப்போ நம்ம தலைவரே தலைவரே தலைவர்னு ஒரு டைலாக் இருக்குல்ல மாநாட்டில், அங்கே தெலுங்குல வந்து அன்னையா 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 அப்படி வரும். ஸோ அங்கே இருக்க பீப்புள் என்னை பார்க்கும்போது அன்னையா அன்னையான்னு கூப்பிடுறாங்க. ஸோ அதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகாத ஒரு படம் ஓடிடிபிலே இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு இன்னும் அங்கே ஒரு பட்டப்பேரில் யாரும் சூட்டலை. அது நடந்தால் நடக்கட்டும், இல்லைன்னாலும் அந்த அன்பு எல்லாமே வர மாதிரி நல்லா டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. மார்க் ஆண்டனி இங்கே நல்லா ரீச் ஆச்சு, இப்போ ராயனும் அங்கே நல்லா ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம படங்கள் அங்கே வரவேற்பு கிடைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு இங்கே வரவேற்பு கொடுங்க. ஆகஸ்ட் 29 சந்தோஷமாக பாருங்க. சார், நானி சார், படத்துக்கே நம்ம எஸ்ஜே சூர்யா மேல உள்ள பிரியத்துல உங்க கேரக்டர் நேமும் சூர்யான்னு வச்சு சூர்யா சாட்டர்டேன்னு வச்சுட்டீங்க. எஸ்ஜே சூர்யா சார் இன்னைக்கு பெரிய நடிகர், ஆனா எப்போதும் பெரிய டைரக்டர். அவர் டைரக்ஷன்ல நடிக்கிற ஐடியாவும் இருக்கு, அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? I would love to sir. I am looking forward to, but if Vijay Surya sir will say he will direct now with me or with anyone, I think I will discourage him right now, because we will lose out on such a fantastic actor acting in so many films in so many languages. Because if he goes for direction, he'll be missing for 1 year, and we don't want to miss him on screen for 1 year. Yeah. நானி சார், தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க ஏர்போர்ட்டில் நிறைய பேர் என்னை வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறான்றாங்க. ஏன் சார் நீங்கள் டேரெக்டாக தமிழ் படம் ஒன்று நடிக்க மாட்டீங்க? என்னன்னா உங்களை கான்டெக்ட் பண்ண முடியலையா, இல்லை நீங்கள் நடிக்க மாட்டேன்னு ஒரு பிளானில் இருக்கீங்களா? Sir, I want to work, sir, definitely, and I'm waiting for it. I've heard so many scripts from a lot of Tamil filmmakers, and one film was supposed to happen, sir, which I think almost announcement also happened, but then things changed. I don't want to take names, but and like I said, even with money, sir, with
films were supposed to happen, it didn't happen. I have a feeling that it is all waiting for a right time. I think something great is going to happen, and I'll definitely share it with you, sir. Thank you. Nani ji, right here. Sir. Welcome to Chennai. Thank you. Good to have you back over here. Two questions to you, Mr. Nani, and I'm asking you because the director isn't here. This question should ideally be addressed to the director, but because he's not there, I'm addressing it to you. One, what was the inspiration behind Surya's Saturday? What set up the spark? What was the spark behind the whole idea? And the other thing is, during the course of your speech, you spoke about Ms. Aditi. You said Ms. Balan, saying that it was difficult for her. So, could you elaborate a little more on what was actually difficult about the whole thing? Because we haven't had too many inputs. Sorry, about the that. speaker is also a little muffled. So, what is the second question? Sorry. The second question is, would you want me to repeat it again? Yeah, second question. During the course of your speech, you mentioned that it was difficult for Ms. Aditi Balan. Yeah. For the rest of you, it was different, but then she had to find it difficult. Could you elaborate a little more? Yes, I will. And first things first, Vivek is not here. Vivek really badly wanted to be here, and he's not here because right now he's in the post-production is at its peak, and the day after is the censor thing. So they're really running around, and that's the reason he's not here. And I'll answer the question about the concept of the film, about the idea of the film. Generally, it is very, very relatable to all of us because we all get angry at some point of the time. We all get angry and then we react. And there is a lot of times we think back and we are like, oh, I shouldn't have reacted that way. Because by tomorrow or day after, your anger might come down. But you cannot take back your reaction. You would have reacted already, right? So, anger is good, but only if it is controlled. Because when you wait it out, you will know which is the real anger and which is not. And you will and you can react on the real anger. Real anger is important. But a lot of times we react immediately and we destroy our relationships, we destroy our friendships, and we destroy a lot of things. So, when Vivek came to me and said, there is a guy with anger issues, and his mother tells him that anger is good, but select a day in a week and only save it for that day. Rest of the days, don't react. How he selects Saturday, you have to watch it in the film. There is a nice reason for it. But I thought this idea itself makes so much sense for the current generation, where on social media and everywhere, they all put posts, they all react. 10 years down the lane, when they have jobs and when they have kids and all that, these posts will come out into the light and they will really regret that we were that. Because you cannot, social media is recording everything. It will not go away. Today you are chumma saying something in social media, but this is your track record for your lifetime. Tomorrow you will not want to associate with it, but you cannot escape it. So I felt one just understanding of anger and reacting and controlling it is such a beautiful idea for these times. And that's how the concept came, and that's how I was excited about the film. It's very relevant to everyone. It's not a local, any one area film. This idea is universal and it will be related to everyone. That's one thing. And the second question was, regarding Aditi, that was an action sequence. I'm sure she never did action. And there was a lot of action involved and a situation involved within the action. The situation you'll know when you watch the film. For her, that situation was. And she was, that was, I think, very bad timing also for her that she has to go through. But with a smile, she, finished the entire shoot. So, that was the thing. Thank you. பிரியங்கா மோகன், இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் என்ன? அவங்க ரெண்டு பேரும் கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருக்கு? ஸோ என்னோட கேரக்டர் பேர் வந்து சாருலதா. சாரு அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக எல்லோரும் கூப்பிடுவாங்க. அண்ட் நான் இந்த படத்தில் வந்து கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் காஸ்டியூம் போட்டு கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, ஒரு லைன். விவேக் சார் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க இந்த கதையை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இந்த ஒரு லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்டட் கதை கிடையாது. எல்லாருமே எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதை. ஸோ எனக்கு இந்த படத்தில் எனக்கு விவேக் சாரோட அன்டே சுந்தரானிக்கு படமே ரொம்ப ரொம்ப, அதுக்கு முன்னாடி ப்ரோச்சே வாரே வரூரா, இந்த ரெண்டு படமே ரொம்ப எனக்கு
ரொம்ப குவர்க்கியா ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டர். அவங்க படத்துல இங்க எனக்கு வந்து விவேக் சார் இங்க வந்து சென்னைக்கு வந்து எனக்கு கதை சொன்னாங்க. சொல்லி கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ்லயே நான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒரு ஸ்டோரி வித் நானி ஆல்சோ இந்த படத்துல. அண்ட் அஃப்கோர்ஸ் நானி கூட 2வது படம் கேங் லீடர் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் படம். அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் அ செகண்ட் ஃபிலிம் வித் ஹிம். அண்ட் இஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் மறுபடியும் நானி கூட நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் such a sweet and a very kind person. So I'm so happy to be his friend. And இந்த படத்துல ரொம்ப அழகான ஒரு லவ் ட்ராக் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் அஃப்கோர்ஸ் டான் படம் ஐ மீன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அது. அண்ட் எல்லாரும் பார்த்து ரொம்ப ரசிச்ச படம். அண்ட் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ எஸ்ஜே சூர்யா சார் கூட இது 2வது படம். இந்த படத்துல இன்னும் நிறைய அவங்க கூடயே டிராவல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் இன்ஸ்பெக்டர், நான் கான்ஸ்டபிள். ஸோ ரொம்ப அழகான எங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியும் இஸ் லைக் ஒரு எனர்ஜி பாம்.